விழிகள் கலங்கிய விவசாயிகளின் முகத்தில் தற்பொழுது ஆனந்த கண்ணீர் நிறைந்திருக்கிறது. காரணம் என்ன? விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பெத்த பிள்ளை கைவிட்டாலும் வளர்த்த தென்னை வாழ வைக்கும் என்ற பழமொழியை உணர்த்தும் பகுதியாக விளங்கும் இடம்தான் விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த வத்திராயிருப்பு பகுதி. மேற்கு பகுதியில் இயற்கை வளம் மிக்க வத்திராயிருப்பு மற்றும் அதன் சுற்றுவட்டாரங்கள் முக்கியமாக விவசாயத்தை சார்ந்த பகுதிகளாக காணப்படுகின்றன. இங்கு கூமாப்பட்டி, கான்சாபுரம், பட்டுப்பூச்சி, நெடுங்குளம் போன்ற கிராமங்களில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் தென்னை பயிரிடப்படுகிறது. இந்த பகுதியில் விளையும் தேங்காய்கள் கர்நாடகா, ஆந்திரா, மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இங்கு விவசாயிகள் மாதத்திற்கு இருமுறை தேங்காய்களை வெட்டி விற்பனை செய்கிறார்கள். விலை உயர்ந்தாலும் சந்தையில் விளைச்சல் குறைவாக இருப்பது மற்றும் தேங்காய் கிடைப்பதில் ஏற்பட்டுள்ள தட்டுப்பாடு வியாபாரிகள் மற்றும் கொள்முதல் செய்பவர்களை கவலைக்குள்ளாக்கியுள்ளது. கடந்த சில வருடங்களாக தென்னை விவசாயம் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு இருந்த நிலையில் தேங்காய் விலை வெறும் 3 ரூபாயிலிருந்து 10 ரூபாய் வரை மட்டுமே கொள்முதல் செய்யப்பட்டதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். ஆனால் தற்போது வாழ்நாளிலேயே பார்க்காத அளவிற்கு தேங்காய் விலை உயர்ந்துள்ள நிலையில் ஒரு தேங்காய்க்கு 20 ரூபாய் முதல் 22 ரூபாய் வரை கொள்முதல் விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்த வத்திராயிருப்பு பகுதியில் சமீப காலமாக தென்னை மர நோய் ஏற்பட்டு தேங்காய் விளைச்சல் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதை வேளாண்மை துறை அதிகாரியிடம் சொல்லியும் சரியான நடவடிக்கை இன்னும் கிடைக்கவில்லை. அதுபோக இன்றைக்கு தேங்காய் விலை என்பது 22 ரூபாய் விற்கிறது. இன்றைய நிலையில் சந்தோஷம் விவசாயிகளுக்கு. ஆனால் இதே விலையை நிரந்தரமான ஒரு விலையை தமிழக அரசு கொடுக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக நாங்கள் போராடி மனுக்களும் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். தேங்காய்க்கும் கட்டுப்படியான விலை கிடைக்க வேண்டும். கொப்பரை தேங்காய் வாங்குகின்ற அரசு நிலையம் ஒன்று உடனடியாக அமைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் மாவட்ட ஆட்சி தலைவர் அவர்களுக்கும் தமிழக அரசையும் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். விலை உயர்ந்திருந்தாலும் அதிகமான தேங்காய் உற்பத்தி இல்லாததால் சில இடங்களில் தேங்காய் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். 20 ஆண்டுகளுக்கு முன்பாக 2 ரூபாய் 80 பைசா, 3 ரூபாய், 4 ரூபாய், அடுத்து 7 ரூபாய், 8 ரூபாய் என்று கூடி 14 ரூபாய் கடைசியாக விற்பனையானது. அதன் பின்பு மீண்டும் ரிவர்ஸ் தேங்காய் விலை வந்து அதே 3 ரூபாய், 4 ரூபாய், 7 ரூபாய் வரைக்கும் விற்று கொண்டிருக்கிறது. தற்பொழுதுதான் 20 ரூபாய் தேங்காய் விற்று கொண்டிருக்கிறது. விற்பதற்கு காரணம் இங்கு மகசூல் வந்து விவசாயிகளுக்கு, தென்னை விவசாயிகளுக்கு இல்லை. 10,000 காய் வரக்கூடிய இடத்துல 4,000 காய் தான் வந்து தென்னந்தோப்புல வருது. கவர்மெண்ட் இதுல தலையிட்டு இதே விலை நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று தென்னை விவசாய சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இது தேங்காய்க்கான தேவை மற்றும் விற்பனையை அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் வத்திராயிருப்பு பகுதியில் அரசு ஒரு தேங்காய் கொள்முதல் நிலையம் அமைக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளதுடன் தேங்காய்க்கு ஒரு நிரந்தர விலையையும் நிர்ணயிக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நிலையான விலை உறுதி செய்யப்பட்டால் அவர்கள் தொடர்ந்து தென்னை விவசாயத்தில் ஈடுபட முடியும் என்றும் வாழ்க்கை நிலைமை மேம்படும் என்றும் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். பல வருடங்களாக வருமானம் இன்றி கண்ணீரில் இருந்த தென்னை விவசாயிகள் இப்போது விலை உயர்வால் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வளர்த்த தென்னை உண்மையாகவே அவர்களது வாழ்வை வளமாக்கும் நிலையில் உள்ளது. அரசு உரிய நடவடிக்கை எடுத்து இந்த மகிழ்ச்சியை நிலையானதாக மாற்ற வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கின்றனர். பெத்த பிள்ளை கைவிட்டாலும் வளர்த்த தென்னை வாழ வைக்கும் என்பது கிராமப்புறங்களில் பழமொழி. அப்படி பல வருடங்களுக்கு பிறகு வளர்த்த தென்னை விவசாயிகளை வாழ வைத்துள்ளது. நியூஸ் 7 தமிழுக்காக ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து மாவட்ட செய்தியாளர் ஜெயிலானி.